ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா, விநாயகர் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், ஒர்க் பிளேஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்துட்ருக்கலாம், என்னவா வேணாலும் இருக்கலாம். நீங்கள் மனசில் நினைக்கிற விஷயங்கள் சார்ந்த ஒரு ரீடிங் தான் இது. வந்து பிக் அ கார்ட் ரீடிங், அந்த பிக் அ கார்ட் மெத்தடில் இந்த ரீடிங்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. ஓகேங்களா? இதில் நீங்கள் ஒரு பைல் செலக்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து மனசில் நல்லா நிறுத்திக்கோங்க. என்ன தேவை, நமக்கு விநாயகர் நமக்கு என்ன சொல்ல போகிறாரு, நமக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை, நம்ம என்னத்தை மாற்றிக்கணும், நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி விநாயகர் நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத மனசில் நிறுத்திக்கோங்க. உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற இந்த 3 பைலில் ஏதாவது ஒரு பைலில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போது நீங்கள் பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். விநாயகர் உங்களுக்கு சொல்கிற மெசேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் ஒவ்வொரு பைல்லையும் 3 கார்ட்ஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹார்மோனி, என்லைட்மெண்ட், டிசிஷன் 3 கார்டு வந்திருக்கு. இந்த 3 கார்டும் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஹார்மோனி கார்டு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் உங்களை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டிங்க ஆல்ரெடி. அதை தான் யூனிவர்ஸ் விநாயகர் வந்து உங்களுக்கு இந்த மெசேஜ் மூலமாக சொல்கிறாங்க. உங்கள் மனசில் உள்ள அந்த மன போராட்டம் வந்து இப்போ குறைஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறாங்க யூனிவர்ஸ். நீங்கள் உங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் மன போராட்டங்கள், உங்கள் மன உளைச்சல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. உங்களோட மனசாட்சியும் உங்களோட இன்ட்யூஷன்ஸ், அதாவது உங்களோட உங்களோட மனசாட்சியும் உங்களோட எமோஷன்ஸும் ஈக்குவலாக வருது அப்படிங்கிறது தான் இந்த ஹார்மோனி கார்டு மூலயமா விநாயகர் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. அடுத்து என்லைட்மெண்ட் கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் வந்து உங்களுக்கு புரியாத விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ வந்து புரிய ஆரம்பிக்குது உங்களுக்கு. அதுதான் இந்த கார்டு மூலயமா விநாயகர் சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்த சில விஷயங்கள் வந்து இப்போ வெளியே வருது அப்படிங்கிறதும் இந்த கார்டு மூலயமா, என்லைட்மெண்ட் கார்டு மூலயமா விநாயகர் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் புரியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் புரிய ஆரம்பிச்சிட்ருக்கீங்க, தெரிய ஆரம்பிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற பல விஷயங்களும் இப்போ வெளிப்பட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இந்த என்லைட்மெண்ட் கார்டு சொல்கிறது. அடுத்து டிசிஷன் வந்திருக்கு, டிசிஷன் கார்டு. இது என்ன சொல்கிறது, இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து வாழ்க்கையோட ஒரு புதிய பாதையை வந்து டிசைட் பண்ண வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கு. உங்கள் வாழ்க்கையோட புதிய பாதையை நீங்கள் தேர்வு பண்ண வேண்டிய நேரம் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் விநாயகர் இந்த டிசிஷன் கார்டு மூலயமா சொல்கிறாங்க. ஒரு ஒரு முடிவை வந்து நீங்கள் எடுக்க வேண்டிய நேரம் இது. ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷனை நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தருணம் இது. அது வேலையாக இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு வாழ்வியல் சார்ந்த ஒரு பாதையாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த டிசிஷன் வந்து உங்களோட அந்த சோல் ரியலைஸ் பண்ணுறதுக்கு, உங்களோட ஆன்ம வளர்ச்சிக்கு வந்து அதுக்கு வந்து இந்த ஒரு டிசிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு முடிவு, உங்கள் இன்ட்யூஷன் சொல்லுது, ஒரு முடிவு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவை வந்து நீங்கள் மாற்றிக்க வேண்டாம், பயப்படாமல் இருங்க அப்படிங்கிறதா யூனிவர்ஸ் வந்து விநாயகர் வந்து உங்ககிட்ட சொல்கிறது. நீங்கள் ஒரு டிசிஷன் எடுங்க, நான் உங்கள் கூடவே இருக்கேன், அந்த டிசிஷன் உங்களை எப்போவுமே நல்ல பாதைக்கு தான் கொண்டு போகும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான பார்ட்ஸ் என்னென்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். கைடன்ஸ், ஃபுல்ஃபில்மெண்ட், கான்சன்ட்ரேஷன். ஓகே, கைடன்ஸ் கார்டு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, விநாயகர் வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன சிம்டம்ஸ் காட்டுறாங்க, சயின்ஸ், சின்ன சின்ன சயின்ஸ் காட்டுறாங்க. ஏதாவது ட்ரீம்ஸ் வரலாம், இல்லை நம்பர்ஸ், ஏதாவது ஒரு அந்த மேஜிக் நம்பர்ஸ், அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து 111, 555 அந்த மாதிரி நம்பர்ஸ்லாம், அந்த நம்பர் சிங்க்ரன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தெரியலாம். அந்த மாதிரி பேர்ட் சயின்ஸு, அந்த மாதிரியான சயின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து விநாயகரோட வழிகாட்டுதலை வந்து உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கலாம். அதுதான் பேர்ட்ஸ், நம்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ரீம்ஸ், ஏதாவது அந்த சயின்ஸ் எல்லாமே நம்ம ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னா, நம்ம போயிட்டு இருக்கும்போது சில கார்லலாம் பார்த்தோன்னா இந்த வரிசையில் வேல் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். முருகர் ரிலேட்டடானது யாம் இருக்க பயமேன், வேலும் மயிலும் துணை, இந்த மாதிரியான வாசகங்கள் இருக்கும். காருக்கு பின்னாடி எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். சில சமயம் சிவன் ரிலேட்டடானதாக வந்துட்டுருக்கும். சிவனோட கண் வரும். அந்த அந்த உடுக்கை, அந்த கையில் வச்சுருக்கிற அந்த திரிசூலம், இது எல்லாமே தெரியும். அதே மாதிரி
ஆஞ்சநேயரோட இது வரும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நமக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து சைனாக காட்டும். அந்த மாதிரி விநாயகரும் அந்த மாதிரி உங்களுக்கு சைன்ஸ் காட்டுவார், அவரோட கைடன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை அந்த மாதிரி கைடன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ஃபுல்ஃபில்மெண்ட். உங்களோட வேலை, உங்களோட கான்டாக்ட்ஸு, உங்களோட ஆசைகள், இது எல்லாமே உங்களோட ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே வந்து நிறைவேறதுக்கான நாள் நெருங்கிட்டுருக்கு, நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விநாயகர். ஆனால் அதுக்கு வந்து முழுசாக வந்து நீங்கள் உங்களை வந்து தயார்படுத்திக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் கார்டு. உங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்க போகுது. உங்கள் ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கணும். அதுதான் இந்த கார்டு சொல்கிற மெசேஜாக இருக்குது. அடுத்து கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் என்ன சொல்லுது இந்த கார்டு அப்படின்னா, என்ன உங்களுக்கு தேவை, என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை விளக்கணும், எதை நோக்கி நீங்கள் பயணிக்கணும், இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணணும், அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் விநாயகர் இந்த கார்டு மூலயமா உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. நீங்கள் வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே வந்து ஒவ்வொரு நொடியையும் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு பக்தியில் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு க்ரோத்தை கொடுக்கும். உங்களுக்கு வந்து ஒரு மன அமைதி, ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் எதையும் நினச்சி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். அந்த நேரத்தை நீங்கள் வந்து பக்தியில் விநாயகர் மந்திரத்தை சொல்கிறதாலேயோ விநாயகர் கோயிலுக்கு போகிறதுலையோ நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு வளர்ச்சிக்கு, உங்கள் வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போகிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விநாயகர். ஓகேங்களா? அடுத்து பைல் நம்பர் 3 நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான கார்ட்ஸ் சைல்ட் லைக் எக்ஸ்பிரஷன், அண்டர்ஸ்டாண்டிங், பிகினிங்ஸ். ஓகே, இந்த கார்ட்ஸ் சொல்கிற மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சைல்ட் லைக் எக்ஸ்பிரஷன்ஸ், இது வந்து உங்களோட மனசில் வந்து அந்த ஒரு குழந்தைத்தனமான, ஒரு அப்பாவித்தனமான, ஒரு மகிழ்ச்சியான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு குழந்தைத்தனம் இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம இந்த மெக்கானிக்கல் லைஃப்பில் இந்த ஓட்டத்தில் வந்து எல்லாத்தையுமே மறந்துருப்போம். இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு இதில் அப்போ இந்த இஎம்ஐ கட்டினா போதும், இந்த டாஸ்க்கை முடித்தா போதும், இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணால் போதும், இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணால் போதும், இவங்க பேசினா போதும், இவங்க நம்மக்கிட்ட பழைய மாதிரி நடந்துக்கிட்டால் போதும், இவங்க மெசேஜ் பண்ணால் போதும், இவங்க கால் பண்ணால் போதும் அப்படின்ட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வந்து நமக்கே நம்மளை ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த குழந்தைத்தனத்தை வந்து நம்ம மறந்துடுறோம். ஸோ அது திரும்பவும் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூனிவர்ஸ். ஓகே, விநாயகர். ஓகேங்களா? அந்த குழந்தைத்தனத்தை நீங்கள் திரும்பவும் கொண்டு வாங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற குழந்தையை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க. வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியிலையும் உங்களோட அந்த அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் சைல்டை வந்து நீங்கள் ஹாப்பி ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் கார்டு. அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் யார், உங்களோட டீப் எமோஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி புரிஞ்சுக்கல, அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படின்னா அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணும். உங்களோட பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கொண்டு வர்றது எது அப்படின்னா, நீங்கள் உங்களை ரியலைஸ் பண்ணுறது தான். உங்களோட டீப் எமோஷன்ஸ், உங்களை ரியலைஸ் பண்ணுறது, உங்களை நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் உங்கள் பிரச்சனைகளுக்கு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். விநாயகர். ஓகேங்களா? அடுத்து 3வது கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிகினிங்ஸ். என்னென்னா உங்கள் லைஃப்பில் ஒரு புது ரிலேஷன்ஷிப் வரலாம். ஏதோ ஒரு புதிய தொடக்கம் இருக்குது. அது புது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாம், இல்லை புதுசாக ஏதாவது ஒரு வேலை கிடைக்கலாம், அந்த மாதிரி, இல்லை ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு புது பாதையை நீங்கள் தேர்வு பண்ணலாம். இந்த மாதிரி புதிய விஷயம் ஏதோ ஒன்று வெரி சூன் உங்கள் லைஃப்பில் வந்து வரப்போகுது அப்படிங்கிறது தான் இந்த பிகினிங்ஸ் கார்டு சொல்லுது. ஓகேங்களா? அந்த ஒரு புதிய விஷயம் வந்து உங்களை வந்து ரொம்பவே ஹீல் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ரொம்பவே ஒரு மன உளைச்சலில் இருக்கீங்க, மன வருத்தத்தில் இருக்கீங்கன்னா அந்த விஷயம் உங்களை வந்து ஹீல் பண்ணும். அதே மாதிரி உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். இதுதான் வந்து பைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு விநாயகர் சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஓவராலாக என்ன சொல்கிறாரு விநாயகர் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் லைஃப்பில் ஏற்படுற என்ன தடைகள், என்ன தடங்கல்கள் வந்தாலும் நீங்கள் பயப்படவே வேண்டாம். நீங்கள் உங்கள் பாதையை வந்து உங்கள் பாதையில், உங்கள் பயணத்தில் நேர்மையாக நல்லபடியாக நீங்கள் பயணிச்சுக்கிட்டே இருங்க. நான் உங்கள் கூடவே இருக்கேன். உங்கள் மனசு திறங்க. என்னோட வழிகாட்டுதல் படியே நீங்கள் நடங்க. நான் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நான் உங்கள் கூட இருக்கேங்கிறத காட்டுவேன்.
அதான் அந்த நம்பர்ஸ் இருக்குது இல்லைங்களா, 111 555 அந்த மாதிரி அந்த நம்பர்ஸ், அதே மாதிரி பேர்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய சயின்ஸ் விநாயகர் ரிலேட்டடான சயின்ஸ் உங்களுக்கு தெரியும். அதை பார்த்து நீங்கள் விநாயகர் உங்கள் கூட இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த 3 பைலில் நீங்கள் எந்த பைல் செலக்ட் பண்ணீங்க, உங்களுக்கான ரீடிங் ரீசனேட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.